பாஜக போராட்டத்திற்கு வலு சேர்த்த திருமாவளவன், நெருக்கடியில் சிக்கி திணறும் திமுக. அடுத்தடுத்த சம்பவங்கள். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளி ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் என்று பாஜக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. மேலும் மாணவி கொடுத்த புகாரின் முதல் தகவல் அறிக்கை வெளியானது தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் பெரும் சிக்கலை ஏற்படுத்தியது. இதில் மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் கைதான ஞானசேகர் போனிற்கு வந்த அழைப்பு யாருடையது, ஞானசேகர் போனில் சார் என்று அழைத்த அந்த சார் யார் என்ற கேள்வியை முதன்மையாக முன்னிறுத்தி பாஜக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் போராட்டத்தை கையில் எடுத்துள்ளது. இந்த நிலையில் இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனிடம் எதிர்க்கட்சிகளில் யார் அந்த சார் போராட்டம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு திருமாவளவன், சந்தேகம் இருப்பதினால்தான் முழுமையாக புலன் விசாரணை நடத்த வேண்டும் என்கிறோம். இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்யப்பட வேண்டும் என மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார். திருமாவளவனின் இந்த பேட்டி எதிர்க்கட்சிகளின் போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும், இது திமுகவுக்கு மேலும் நெருக்கடியை கொடுக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதில் கூட்டணி கட்சிகளில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பல விவகாரங்களில் திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. அதில் தொட்டதற்கெல்லாம் காவல்துறை கைது செய்கிறார்கள். இது திமுக அரசின் நற்பெயரை கெடுத்துவிடும். அரை நூற்றாண்டாக திராவிட கட்சிகளின் ஆட்சி நடக்கும் தமிழகத்தில் பெரியார் கொள்கைகள் கைவிடப்பட்டுள்ளன. 500 அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்து கொடுக்க திமுக அரசு முயற்சிப்பது மறைமுகமாக தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கும் செயல் என திமுக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அடுத்தடுத்து கண்டனம் தெரிவித்து வருகிறது. சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு இன்னும் 16 மாதங்களே இருக்கும் நிலையில் திமுகவின் கூட்டணி கட்சிகளே திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் பேட்டி அளிப்பது, அறிக்கை வெளியிட்டு வருவது தேர்தலில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள்.